சின்னதா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த பார்த்தீங்கன்னா குடுக்குறாரு. நாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா தந்திருக்கோம். ஆனா நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தந்திருக்கீங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க உலகம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சின்ன சின்னதா தந்திருக்கோம். நீங்க ஒரு பிஸ்கெட் தந்து பார்த்தீங்கன்னா போதும். பல 1000 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த பிஸ்கெட்ட சாப்பிட்டே இந்த பார்த்தீங்கன்னா உயிரும் தந்து வாழலாம். உங்ககிட்ட ஒரு காயின் இருந்தா தந்து போதும். நீங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தந்து பில்லியனர் அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு. இத பார்த்த ஹீரோ, ஹீரோயின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒருவேள நம்மளும் ஏன் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோணுது. அது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரியும் வந்து பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோ, ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பல்லு வந்து பார்த்தீங்கன்னா புடுவாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா வந்து மொட்டை அடிக்கணும். தாடி முதல் கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கணும். அப்படின்னும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ப்ராசஸுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒத்துக்கிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த புரோகிராமுக்கு வந்து போறாரு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குள்ளமா வந்து ஆக்கிறாங்க. இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, பில்லியனியர். அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் வந்து வருது. பார்த்தா அவங்க ஒய்ஃப் தான். அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க, இந்த மாரி நான் வந்து சின்னதா தான் ஆகல. பல்ல புடுங்கணும்னு சொல்லிட்டாங்க. எனக்கு செம்மையா பயமா இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தா நான் நார்மலாவே இருக்கேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோ செம்ம காண்டாயி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த செகண்டே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஷன் குடுத்துறாரு. இப்ப நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, தனிக்கட்டு ராஜாவா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு.